நிகழ்தகவை இப்போ நம்ம பார்க்க போகிறது 6வது கணக்கு பாருங்க. 4, 6, 8 என்ற எண்களை இலக்கங்களாக கொண்டு ஒரு 2 இலக்க எண் அமைக்கப்படுகிறது. அவ்வெண் 64 விட பெரியதாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு எண்ணில் ஒரே இலக்கத்தை இருமுறை பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இந்த 3 நம்பரை வச்சுட்டு எத்தனை 2 இலக்கங்கள் உருவாக்க முடியும்? சரிங்களா? இப்போ 4, 6, 8 வச்சுக்கிட்டு 2 இலக்க எண் உருவாக்குங்க. என்ன பண்ணலாம்? 46, 48, அடுத்தது 64, 68, 84, 86. அதே மாதிரி வந்த எண்ணை திரும்ப பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ 44 கூட எழுதலாம் இல்லையா? 44 இல்லைங்களா? 66, 88 இந்த மாதிரி வந்து வந்த எண்ணை பயன்படுத்தி இதான் இந்த 6 எண் தான் உருவாக்க முடியும் இல்லைங்களா? இந்த 3 இலக்கத்தை வச்சுக்கிட்டு திரும்ப வராத மாதிரி இந்த 6 நம்பர் தான் உருவாக்க முடியும். உருவாக்கியாச்சு. இதுல 64 விட பெரியதாக இருப்பதற்கு இதில் 64 விட பெருசா இருக்கிற எண் எத்தனைன்னு பாருங்க. எத்தனை இருக்கு பாருங்க? 68, 84, 86 3 எண்கள் இருக்கு. அப்ப அதுதான் ஆன்சர். இப்போ இங்க மொத்த எண்ணிக்கை வந்து 6 நம்பர் தான் உருவாக்க முடியும். அப்ப என் ஆஃப் எஸ் வந்து 6. அதுல அவங்க கேட்கறது 64 விட பெருது அப்படின்னு கேட்கறாங்க. அது எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு. அப்போ 3/6 தான் ஆன்சர். சரிங்களா? இங்க பாருங்க, 64 விட பெரிய எண் வந்து இதான். அப்போ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. ஆக்சுவலா என் ஆஃப் எஸ் வந்து 6. சரிங்களா? மொத்த எண்ணிக்கை வந்து 6. ஸோ 6. இதுல இவங்க கேட்டது வந்து 64 விட பெரிய எண்ணாக இருக்கிறது வந்து 3. ஸோ அப்போ 3/6 என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஸோ 3/6 கேன்சல் பண்ண 1/2. இதெல்லாம் வந்து அப்படியே கொஸ்டினை படிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். இதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஒர்க் அவுட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அங்கே கூட 44, 66, 88 இவற்றை சேர்க்கக்கூடாது. ஏன் சேர்க்கக்கூடாது அப்படின்னா, வந்த எண்ணை திரும்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி வரலான்னு சொல்லிட்டாங்கன்னா இப்போ கண்டிப்பாக நம்ம 66, 88 வந்திருக்கும். இந்த 88, 66 கண்டிப்பாக 64 விட அதிகமான எண்கள். ஸோ அது கணக்கில் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி மொத்தமாக மாறும். மொத்தம் வந்து 6 சொன்னோம் இல்லையா? இப்போ வந்து 9ன்னு ஆயிடும். சப்போஸ் சேர்க்குற மாதிரி தான். அடுத்த கணக்கு 7வது. அசோக் என்பவரிடம் 20 1 ரூபாய் நாணயங்களும் 15 2 ரூபாய் நாணயங்களும் 5 5 ரூபாய் நாணயங்களும் உள்ளன. அவர் அதில் இருந்து ஒரு நாணயத்தை எடுக்கிறார். அது 5 ரூபாய் நாணயமாக இல்லாமல் இருப்பதற்கான நிகழ்வு. சரிங்களா? அதாவது என்னன்னா, இப்போ மொத்த நாணயங்கள் மொத்தம் கவுண்ட் பண்ணி மாதிரி 20 + ஒரு 15 + ஒரு 5 எல்லாத்தையும் கூட்டணும்னா மொத்தம் 40 நாணயங்கள் இருக்கு. அப்போ என் ஆஃப் எஸ் வந்து 40. சரிங்களா? மொத்த நாணயங்கள் வந்து 40. சரிங்களா? பாருங்க 40. அதுல 5 ரூபாய் நாணயம் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 5 ரூபாய் நாணயம் எத்தனை இருக்குன்னா 5 இருக்கு. சரிங்களா? 5 ரூபாய் நாணயம் 5 இருக்கு. ஆனா இவங்க என்ன கேட்கறாங்கன்னா 5 ரூபாய் நாணயமாக இல்லாமல் இருக்கணும். 5 ரூபாய் நாணயத்தை தவிர்க்கணும். வேற ஒன்றும் இல்லை. மொத்த நாணயம் எத்தனை? 40. அதுல 5 ரூபாய் நாணயம் 5 கழிச்சுட்டா மீதி இருக்கிறது 35. அப்போ 35/40 தான் ஆன்சர். ஏன்னா அவங்க என்ன கேட்கறாங்கன்னா 5 ரூபாய் நாணயம் இல்லாமல் இருக்கிறதுன்னு கேட்கறாங்க. 5 ரூபாய் நாணயத்தை தவிர்த்து அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ 5 ரூபாய் நாணயம் 5 இருக்கு. அதை விட்டுட்டு மீதி இருக்கிறது 35/40. ஸோ இது 5ஆம் பல்ல 7ஆம் பல்ல 5ஆம் பல்ல 7 35 8 5 40. ஸோ 7/8 வந்து ஆன்சர். ஹலோ வியூவர்ஸ், நிகழ்தகவில் இப்போ நம்ம 8வது கணக்கு பார்க்க போகிறோம். 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு சீட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது. அது ராணி சீட்டாக இருக்க நிகழ்தகவு என்ன? சரிங்களா? 52 சீட்டு கட்டு இருக்கு. அப்போ என் ஆஃப் எஸ் வந்து 58 52. சரிங்களா? அதில் நம்ம எடுக்கிற ஒரு சீட்டு வந்து ராணி சீட்டாக இருக்கிறதுக்கு நிகழ்தகவு. ராணி சீட்டு எத்தனை இருக்கு? என் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். ராணி சீட்டு வந்து 4 சீட்டு இருக்கு. ராணி சீட்டு இல்லையா? அது ஒவ்வொன்றுத்துலையும் ஒரு ராணி இருக்கும். சரிங்களா? அதாவது ஸ்பேட்ல ஒரு ராணி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்ல ஒரு ராணி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளப் கார்டில் ஒரு ராணி இருக்கும். அதுக்கடுத்து வந்து டைமண்டில் ஒரு ராணி இருக்கும். மொத்தம் 4 ராணி இருக்கும். ஸோ அப்போ 4 ராணி 4/52. இதான் ஆன்சர். 4/52 அதை கேன்சல் பண்ணலாம். 4க்கு 52 கிடச்சா 1/13 வரும். ஸோ ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன். ஸோ அதை தான் இங்கே போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். மொத்த சீட்டுகள் வந்து 52. அதில் ராணி சீட்டு வந்து 4. ஸோ என் ஆஃப் ராணி சீட்டு தான் எடுக்கணும். ஸோ அப்போ என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் 4/52 கேன்சல் பண்ண 1/13. அடுத்தது 9வது கணக்கு. இரு நாணயங்களை ஒரே சமயத்தில் சுண்டும் போது 2 நாணயங்களை ஒரே சமயத்தில் சுண்டும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு தலை விட நிகழ்தகவு என்ன? அதாவது 2 நாணயங்கள்னு சொல்லிட்டாங்க. 2 நாணயங்களும் முதல்ல அதோட கூறு வழி எழுதலாம். HH, HT, TH, TT. அப்போ என் ஆஃப் எஸ் வந்து 4. சரிங்களா? இப்போ இதில் நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, குறைந்தபட்சம் ஒரு தலை. குறைந்தபட்சம் அப்படின்னு சொன்னாலே அட்லீஸ்ட்னு அர்த்தம். குறைந்தபட்சம் ஒரு தலை. கண்டிப்பாக ஒரு தலை இருக்கு. ஒரு தலை இருக்கிறத கண்டிப்பாக கணக்கில் எடுத்துக்கணும். குறைந்தபட்சம் ஒரு தலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தலைக்கு மேலே இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு தலை இருக்கிறது எடுத்துக்கணும். இப்போ HTன்னு இருக்கா, அதில் ஒரு தலை இருக்குது. TH அதில் ஒரு தலை, HH அதுலேயும் ஒரு தலை இருக்குது மினிமம். சரியா? குறைந்தபட்சம் ஒரு தலைனா 2 தலை கூட இருக்கலாம். ஆனால் ஒரு தலை கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தா எத்தனை இருக்குன்னா 3. ஸோ என் ஆஃப் இ வந்து 3. P ஆஃப் இ ஈக்குவல் என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். அப்போ 3/4. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ எதை கொஸ்டினாக கேட்குறாங்களோ அது எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டு பை டோட்டல் போட்டுக்கணும். அவ்வளோதான். இதுதான் நிகழ்தகவு. அடுத்தது 10வது கணக்கு. 3 நாணயங்கள் சுண்டப்படுகின்றன. குறைந்தபட்சம் 2 தலைகள் விட நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறோம். இப்போ நம்ம பண்ண போகிறது 3 நாணயங்கள். ஸோ 3 நாணயங்களுக்கான கூறு வெளியே எழுதிட்டோம் ஃபுல்லாக.
ட்ரிபிள் ஹெச், டிஹெச்ஹெச், ஹெச்டிஹெச், டிடிஹெச், ஹெச்ஹெச்டி, டிஹெச்டி, ஹெச்டிடி, டிடி அப்படின்னு சொல்லிட்டு என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு 8. சரிங்களா? இதில் கொஸ்டின் என்ன கேட்குறேன்னா, குறைந்தபட்சம் 2 தலைகள் அப்படின்னா 2 தலைகள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. 2 தலைகள், 3 தலை கூட இருக்கலாம், 2க்கு மேலே, 2க்கு மேலே, அதான் மீனிங். குறைந்தபட்சம் 2 அப்படின்னா எது வரும் பாருங்க. சரி, 2 தலை. இப்போ நான் டிக் பண்ணதெல்லாம் வரும், அவ்வளோதான். இதில் தான் 4 வரும் மொத்தம். இந்த 4த்துல மட்டும்தான் 2 தலைகள், 3 தலை அந்த மாதிரி இருக்கு. குறைந்தபட்சம் 2 தலை. ஸோ அதை தான் எழுதியிருக்கேன் 4. ஸோ அப்போ பி ஆஃப் ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். அப்போ 4/8 கேன்சல் பண்ணால் 1 நாங்க 4, 2 நாங்க 8. ஸோ ஆன்சர் வந்து 1/2 இஸ் ஆன்சர். சரிங்களா? நிகழ்தகவில் அடுத்து நம்ம பார்க்க போகிற கணக்கு வந்து 11வது கணக்கு. 3 நாணயங்கள் சுண்டப்படும் போது அதிகபட்சம் தலைகள் கிடைக்க நிகழ்தகவு. ஸோ அதிகபட்சம் என்ன 2 தலைகள். சரியா? 3 நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதிகபட்சம் 2 தலைகள், அதாவது குறைந்தபட்சம்ன்றது மீனிங் வேறு, அதிகபட்சம்ன்றது மீனிங் வேறு. பாருங்க, என்ஆஃப்எஸ் எழுதிட்டோம், கூறுவெளிகளை எழுதியாச்சு. ஓகேங்களா? அதில் என்ஆஃப்எஸ் வந்து 8, 3 நாணயங்கள் அப்படின்னு சொன்னால் 8 கூறுவெளி. அதில் அதிகபட்சம் 2 தலைகள், அதோட மீனிங் என்னன்னா 3 தலை, அதாவது 2 தலைக்கு மேலே போகக்கூடாது, 3 தலை இருக்கக்கூடாது. சரிங்களா? தலையே இல்லாமல் கூட இருக்கலாம். சரிங்களா? அதான் அதோட மீனிங். அதாவது 2 தலைக்கு மேலே போகக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட லிமிட் வச்சுட்டாங்க, அதுக்கு மேலே போகக்கூடாது, அதுக்கு கீழே இருக்கலாம், 0 கூட இருக்கலாம், அதான் மீனிங். அப்போ இங்கே பாருங்க, இந்த ட்ரிபிள் ஹெச் தவிர்த்து மீதி எல்லாமே வரும். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க, அதிகபட்சம் 2 தலைகள், அதிகபட்சம் 2 தலைக்கு மேலே போகக்கூடாது, 2 தலைக்குள்ளே இருக்கிறது, 2 தலைக்குள்ளே இருக்கிறது, தலை இல்லாமல் கூட இருக்கலாம், அதுதான் அதோட மீனிங். அப்போ இந்த ட்ரிபிள் ஹெச்சை தவிர மீதி எல்லாமே வந்துடும், 7. அப்போது பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். அப்போ 7/8. சரிங்களா? அவ்வளோதான் ஆன்சர். அடுத்தது 12வது கணக்கு. ஒரு பகடையை ஒரு முறை உருட்டும் பொழுது 3ஐ விட பெரிய எண் கிடைக்க நிகழ்தகவு. ஒரு பகடையை ஒரு முறை தான் உருட்டுறோம், அதில் 3ஐ விட பெரிய எண், 3ஐ விட பெருசு. பாருங்க, பகடையை உருட்டிட்டோம், 1 2 3 4 5 6 கிடைக்கும். இதில் என்ஆஃப்எஸ் வந்து 6. இதில் வந்து இ ஈக்குவல் டு 3ஐ விட பெரிய எண் இது வரும், 4 5 6. இதான் 3ஐ விட பெருசு. அப்போ என்ஆஃப் ஈக்குவல் டு 3, ஏன்னா 4 5 6 3 நம்பர் தான் இருக்குது. அப்போ பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். அப்போ 3/6 கேன்சல் பண்ணால் 1/2. ஸோ ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன். சரிங்களா? அடுத்தது பாருங்க, அடுத்த கணக்கு பாருங்க, 13வது கணக்கு. இரு பகடைகளை ஒரே நேரத்தில் உருட்டும் பொழுது கூடுதல் 8 வர நிகழ்தகவு என்ன? 2 பகடைகள், நல்லா புரிஞ்சுங்க, 2 பகடைகள். இதுவரையும் பார்த்து ஒரு பகடை. ஸோ 2 பகடைகள் அப்படின்னு சொன்னாலே கூறுவெளி வந்து 36 வரும் பாருங்க. ஸோ கூறுவெளி எழுதிட்டேன் பாருங்க. 2 பகடைகள் இருக்கு. ஸோ முதல் பகடையில் என்னென்ன விடும்? 1,1, முதல் பகடையில் 1, 2வது பகடையில் 1, இந்த மாதிரி 1,1 1,2 இந்த மாதிரி 6,6 வரலாம் வரும். மொத்தம் 36 கூறுவெளி. இதில் அந்த 2 பகடைகள் விட நம்பர் கூடுதல் வந்து 8 வருது. இப்போ உதாரணத்துக்கு இதில் கூட்டினா எது வரும்? இப்போ உதாரணத்துக்கு 1 கூட்டினா 2, 1 கூட்டினா 3, 1 கூட்டினா 4, 1 கூட்டினா 5, இந்த மாதிரி வரலாம். அந்த மாதிரி கூட்டும் போது 8 வரது எது பாருங்க, 2,6 வரும் கூட்டினா 8, 3,5, 4,4, 5,3, 6,2. ஸோ இதுதான் கூட்டினா 8 வரும். இதை தவிர்த்து வேற எதுவும் கூட்டினா 8 வராது. இப்போ நான் ரவுண்ட் பண்ணிருக்க மட்டும் 5 5 இருக்கு இல்லையா? அப்போ பாருங்க, கூடுதல் 8 கிடைக்கிறது எழுதிக்க, 2,6, 3,5, 4,4, 5,3, 6,2. ஸோ அப்போ என் ஆஃப் இ வந்து 5. ஸோ பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். அப்போ 5/36. ஸோ அதுதான் ஆன்சர். இது வந்து சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம், கேன்சல் பண்ண முடிஞ்சா, அப்படி பண்ண முடியலனால அப்படியே விட்டுடலாம். அடுத்தது 14வது கணக்கு. 2 பகடைகளை ஒரே சமயத்தில் வீசும்போது இரண்டும் ஒரே மாதிரி நிலை வர நிகழ்தகவு என்ன? இப்போதான் பார்த்தோம் நம்ம. சரிங்களா? 36 அப்படின்றது மேலே பார்த்தோம் இல்லையா? இதில் 2 பக்கத்திலும் ஒரே எண் கிடைக்கும். அப்படின்னா ஒரு 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. இதில் தான் ஒரே எண் கிடைக்குது 2 பக்கத்திலுமே. 2 பக்கத்திலுமே ஒரே எண் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 இருக்கு. அப்போ ஆன்சர் வந்து 6/36 இல்லைங்களா? அதுதான் பாருங்க. ஒரே மாதிரி நிலை வர அப்படின்னா அதான் கொடுத்துறோம். 1,1, 1,2, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. அப்போ என் ஆஃப் ஈக்குவல் டு 6. அப்போ பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் இ வந்து 6 இல்லைங்களா? எண்ணிக்கை 6 பை மொத்தம் வந்து 36. ஸோ 6/36 கேன்சல் பண்ணலாம். 1 6 6 6 36. ஸோ 1/6 ஆன்சர். ஸோ டி ஆப்ஷன்.